Good morning students. Today we are going to see base. Okay, next topic. First we will acid. Next we are going to see about what is a base. Okay, take page number 158. We use soap for bathing as well as washing. Soap are silky in nature. We know why. Soaps are chemical substances that are corrosive and bitter in taste. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சோப்பும் சரி, நம்ம பாத் சோப்பும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்லாம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற சோப்பும் சரி, இந்த ரெண்டு சோப்புமே என்ன எக்ஸாம்பிள் ஃபார் பேஸ். ஓகேங்களா, இந்த பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வழுக்கிற தன்மை இருக்கும். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் சோப் வச்சுட்டு அது மாதிரி கால் வச்சுன்னா அது என்ன ஆகும், அது வந்து வலிக்கு விடுமா. ஸோ அந்த மாதிரி நேச்சர் இருக்கும். யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, ஏன் வந்து சோப்பில் வந்து கால் வச்சா வழுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் அந்த சோப் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேஸ். ஓகேங்களா, பேஸுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னேன், அது வந்து வழுக்கிற தன்மை இருக்கும். அதனால அது என்ன ஆகும், எல்லா சோப்புமே எடுத்துக்கோங்க. நீங்கள் வாஷிங் சோப், நம்ம கிளாத் வாஷ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், இல்லை பாத் பண்ணுற சோப்பாக, ரெண்டுமே என்ன ஆகும், அது வந்து வழுக்கிற தன்மை இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு பேஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் கரோசிவ் அண்ட் பிட்டர் இன் டேஸ்ட். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிக்கும். அண்ட் தென் அது வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன்னா ஆசிட் வந்து புளிப்பாக இருக்கும், பேஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னேன், பேஸ் வந்து கசப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா. ஸோ இங்க அந்த பிட்டர் டேஸ்ட் அப்படின்னா என்னது, கசப்பு தன்மையா இருக்கும். ஓகேங்களா, லாட் ஆஃப் ப்ளீச்சஸ், சோப்ஸ், டிடர்ஜென்ட், டூத்பேஸ்ட் எக்ஸெட்ரா கண்டெயின் பேசஸ். நம்ம டெய்லி ப்ரஷ் பண்றோமா, நம்ம ப்ரஷ் பண்ற டேஸ்ட் ஏன் பேஸா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நம்ம சாப்பிட்டு ப்ராப்பராக நம்ம வாயெல்லாம் நம்ம மவுத்தெல்லாம் ப்ராப்பராக வாஷ் பண்ணலன்னா அது என்ன, நம்ம சாப்பிட்ற அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுடைய டீத்தோட சென்டரில் போய் இருந்தால் அது வந்து அசிடிக்காக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அந்த அசிடிக் நேச்சர் வந்து குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம அந்த பேஸ்ட் நம்ம வந்து பேஸ்ட்ல இருந்து நம்ம ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணிட்டோம்னா அது என்ன பண்ணும், அந்த பேஸ் வந்து அந்த அசிடிக் நேச்சரை அப்படியே குறைச்சிடும். ஓகேங்களா, அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் நம்ம ப்ராப்பராக ஃபுட் சாப்பிடலன்னா என்ன ஆகும், நம்ம பாடியில் நம்மளுடைய ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா HCl செக்ரேஷன் அதிகமாகும். செகண்ட் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஃபார்ம், நம்மளுக்கு என்ன டிசீஸ் வரும் அப்படின்னா அல்சர் டிசீஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அதனால என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பராக டைமுக்கு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த HCl செக்ரேஷன் வந்து என்ன ஆகும், அந்த செக்ரேட் பண்ணுற அந்த ஆசிட் வந்து ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் வந்து அந்த டைமுக்கு சாப்பிடல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக செக்ரேட் பண்ணிட்டு ஃபுட்டு இல்லைன்னா என்ன ஆகும், அந்த ஸ்டொமக்குடைய லேயரை அது என்ன பண்ணும், அரிக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, and then it comes in contrast to the acid with releasing hydrogen ions in water, base release hydroxyl ions in water. ஓகேங்களா, இப்போ ஆசிட் நம்ம பார்த்தோமா, ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ், ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ் வாட்டர் கூட என்ன பண்றோம், ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டர் கூட நம்ம என்ன பண்ணுவோம், டிசால்வ் பண்ணலாம். என்ன கொடுக்கணும், H+ அயான்ஸ் கொடுத்தா அது வந்து என்னது, ஆசிட் அப்படின்னு நம்ம சொன்னோமா. the same thing பேஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா OH- அயான்ஸ். ஓகேங்களா, இங்க எப்படி ஆசிட்ல H+ அயான்ஸ் இருந்தா கொடுத்தா வாட்டர் கூட டிசால்வ் பண்ணும்போது H+ அயான்ஸ் கொடுத்தா அது ஆசிட். ஓகேங்களா, இதே OH- அயான்ஸ் கொடுத்தா ஐ மீன் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை நம்ம வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது அங்க வந்து OH- அயான்ஸ் which is nothing but hydro oxide ions. ஓகேங்களா, hydro oxide ions. ஓகேங்களா, இது கொடுத்ததா that is called as base. ஓகேங்களா, பேஸ் ஒரு டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பிட்டர் டேஸ்ட். பேஸ் எப்படி இருக்கும், கசப்பு தன்மையா இருக்கும். ஓகேங்களா, நீங்க சோப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க, நம்ம குளிக்கிற லைட் அந்த சோப் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அப்பதான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், கொஞ்சம் கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, thus chemical substance that release hydroxide ions when dissolved in water are called bases. இப்போ நம்ம ஏதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை என்ன பண்றோம், வாட்டர் கூட டிசால்வ்
பண்ணோம் அப்படின்னா it gives OH minus ions கொடுத்தா that is called as என்ன சொல்லுவோம், that is called as base. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், இப்போ பேஸுக்கான சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, calcium hydroxide and potassium hydroxide. இது எல்லாமே it is example for base. ஓகேங்களா? பேஸுக்கான இது எல்லாமே பேஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்க்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு உடைய கெமிக்கல் ஃபார்முலா NaOH. ஓகேங்களா? இதை நம்ம என்ன பண்றோம், வாட்டர் கூட டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்னது, H2O. ஓகேங்களா? அப்போ டிசால்வ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it gives Na plus ions plus OH minus ions வந்து கொடுக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதே மாதிரி இது வந்து அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, KOH. KOH னா K, பொட்டாசியம் உடைய சிம்பிள் வந்து KOH. KOH வந்து நம்ம வாட்டர் கூட டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த K plus OH minus ions வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, water soluble bases are called alkalis. ஓகேங்களா? alkalis அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா water soluble bases. ஓகேங்களா? சில பேசஸ்லாம் இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தலாம். அந்த பேஸ்லாம் என்ன ஆகும்னா வாட்டர்ல ஃபுல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னா that is called as alkalis அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, sodium hydroxide, potassium hydroxide, calcium hydroxide and ammonium hydroxide are highly soluble in water and hence they are called as alkalis. ஓகேங்களா? இங்க sodium NaOH. ஓகேங்களா? NaOH, potassium hydroxide KOH, calcium CaOH, calcium hydroxide, aluminum AlOH. ஓகேங்களா? இந்த எல்லா பேஸ்மே என்ன பண்ணும், வாட்டர்ல ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும். ஓகேங்களா? எப்படி நம்ம சுகரை வாட்டர்ல போட்டா ஃபுல்லா கரைஞ்சிடுதா, அதே மாதிரி இந்த பேசஸ்லாம் வாட்டர்ல என்ன ஆகும், ஃபுல்லா கரைஞ்சிடும். ஓகேங்களா? அந்த அப்படி ஃபுல்லா கரைஞ்சா that is called as alkalis அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? certain chemical substance which do not release hydrogen hydroxide ions when dissolved in water and also behave as a base. ஓகேங்களா? சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்கு. அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல என்ன ஆகாது, ஃபுல்லா டிசால்வ் ஆகாது. ஆனா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது பிட்டர் டேஸ்ட்ல தான் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், வாட்டர்ல என்ன பண்ண ப்ராப்பரா ஃபுல்லா வந்து டிசால்வ் ஆகாம அது என்ன கொடுக்கும், OH minus ions கொடுக்கும். ஓகேங்களா? அது என்னன்னா அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சோடியம் கார்பனேட் NaCO3, சோடியம் ஹைட்ராக்சைடு NaHCO3, கால்சியம் கார்பனேட் CaCO3. ஓகேங்களா? இல்லங்க, சோடியம் NaCO3, NaHCO3, CaCO3. ஓகேங்களா? NaCO3 னா சோடியம் கார்பனேட். சோடியம் பைகார்பனேட்டோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா NaHCO3. கால்சியம் கார்பனேட்டோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து CaCO3. ஓகேங்களா? இந்த மூணு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர்ல ஃபுல்லா டிசால்வ் ஆகாது. ஓகேங்களா? ஆனா இட் இஸ் கால்ட் அஸ் என்ன சொல்றாங்க, ஆனா இது பேஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டு யூ நோல பாருங்க, சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் வந்து பாத்தீங்கன்னா சரி இங்க Na2CO3. ஓகேங்களா? இந்த சோடியம் கார்பனேட்டை வந்து கமர்ஷியலா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சோடியம் பைகார்பனேட், இந்த சோடியம் பைகார்பனேட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா
பேக்கிங் சோடா. நம்ம வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஒரு சோடா யூஸ் பண்ணுவோம், ஒரு ஒயிட் கலர் சால்ட் மாதிரி யூஸ் பண்றோமா, தட் இஸ் அது வந்து அதோடைய கெமிக்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து கமர்ஷியலா எப்படி மார்க்கெட்ல வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. காஸ்டிக் சோடா இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் சோடாவுடைய அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம வந்து மார்க்கெட்ல எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா இட் இஸ் a caustic soda. caustic பொட்டாசியம்ன்றத அதோட கெமிக்கல் நேம் என்னது, இட்ஸ் a பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா, புரியுதா? இது வந்து இதெல்லாம் வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. பின்னாடி fill in the blanks எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ். ஓகேங்களா. இப்போ பேஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா? பேஸ்னா என்னது, அது வந்து பிட்டர், இது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா பிட்டர் டேஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா. பேஸ் பிட்டர், பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பேஸ் பிட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸா வாட்டர் கூட டிசால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், OH மைனஸ் அயான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா. பட் ஆனா ஆசிட் என்ன பண்ணும், H பிளஸ் அயான்ஸை ரிலீஸ் பண்ணும். பேஸ் OH மைனஸ் அயான்ஸை ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா. இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஆசிட் வந்து என்ன டேஸ்ட்ல இருக்கும்னு சொன்னேன், ஆசிட் வந்து சோர் டேஸ்ட்ல இருக்கும். சோர்னா என்னது, புளிப்பு தன்மையா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸ். பேஸ் வந்து அதோட கலர் எப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஜெனரலி பேஸ் physical properties, base generally exist in solid state but some base exist in liquid state also. Example ammonium hydroxide and calcium hydroxide. ஓகேங்களா. இப்படி ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா மூணு சாலிட் லிக்விட் கேஸ் மூணுத்துலயுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா பேஸ் வந்து மோஸ்ட்லி எக்ஸிஸ்டிங் சாலிட் ஸ்டேட்ல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 1 or 2 வந்து பாத்தீங்கன்னா லிக்விடாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. லிக்விட் இல்ல சாலிட் ரெண்டு ஸ்டேட்ல மட்டும் தான் யார் இருப்பாங்க, பேஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. பேஸ் give soapy touch only in aqueous medium, not in a dry nature. ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோப் வந்து நம்ம பாடியில வந்து ரப் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுமா. ஓகேங்களா. அது தொடும்போது நமக்கு எப்படி இருக்கு அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்குமா. ஸோ இந்த பேசஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் நேச்சுரலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. பேஸ் ஆர் பிட்டர் இன் டேஸ்ட். பேஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கசப்பு தன்மையா இருக்கும். ஓகேங்களா. பேஸ் ஆர் கரோசிவ் இன் நேச்சர் when come in contact with skin frequently they form painful blisters. ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அரிக்கும். கரோசிவ் அப்படின்னா என்னது, அரிக்கிற தன்மைக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல பட்டுச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், ரொம்ப அப்படியே ரொம்ப அரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா. அப்படியே புண்ணு வந்தா நமக்கு அரிப்பு எடுக்கல, அந்த மாதிரி அரிக்கிற ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணிடும், அது கொண்டு போயிட்டு நம்மளுக்கு அது வந்து புண்ணு ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பேசிஸ்லாம் நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேஜர் எடுத்து நீங்க படிக்கும் போது என்ன பண்ணும், அது ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. பேஸ் ஆர் ஜெனரலி கலர்லெஸ். ஓகேங்களா. பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ a கலர்லெஸ். பேஸ் ஆல்சோ சேஞ்ச் த கலர் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா. இப்போ இண்டிகேட்டர் அப்படின்னா நிறம் மாறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணும், பேஸுக்கு இண்டிகேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட். ஓகேங்களா. ரெட் லிட்மஸ் பேப்பரா இட் இஸ் சேஞ்ச் இன்டு ப்ளூ கலர்ல மாத்திரும். ஓகேயா. when treated with base, similarly the turn methyl orange to red and phenolphthalein to pink color. ஓகேங்களா. இப்போ phenolphthalein அப்படிங்கற phenolphthalein வந்து பாத்தீங்கன்னா ஆசிட்ல இந்த phenolphthalein ஆசிட் மிக்ஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா கலர்லெஸ்ஸா இருக்கும். இதே நீங்க பேஸ் ஏதாச்சும் ஒரு NaOH, KOH, COOH, AlOH இல்ல ஏதாச்சும் ஒரு பேஸ் எடுத்து நீங்க அந்த சொல்யூஷனை நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னா இட் சேஞ்ச், அந்த கலர்லெஸ்ஸா இருக்கிறது என்னவா மாறிடும், பிங்க் கலர்ல சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா. அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சுல நீங்க இல்ல ஏதாச்சும் ஒரு பேஸை சூஸ் பண்ணி அதுல வச்சும் ஒரு 2 டிராப் இட்டீங்கன்னா போதும், அது என்ன கலர்ல மாறும்னு சொல்லியிருக்காங்க, மெத்தில் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது எப்படியே மாறிடும், எல்லோ கலர்ல வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா. பேஸ் ஆல்சோ
கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் aqueous சொல்யூஷன். ஓகேங்களா, பேஸ் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ற ஒரு நேச்சர் வந்து யாருக்கு இருக்கு, பேஸுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து அதோடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, மீன் அதோடைய அப்பியரன்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க, ரியாக்ட் வித் மெட்டல்ஸ். ஓகேங்களா, மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஜெனரலி மெட்டல்ஸ் do not react with base. Metals like aluminum and zinc react with base like sodium hydroxide, forming aluminates and releasing hydrogen. ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து மெட்டல்ஸ் வந்து பேஸ் கூட ரியாக்ட் ஆகாது. பட் ஆனா இங்க என்ன சொல்றாங்க, இந்த அலுமினியமும் ஜிங்க் மட்டும் என்ன ஆகும், ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, அலுமினியம், அலுமினியம் சிம்பிள் வந்து Al, ஏதாச்சும் ஒரு பேஸ். ஓகேங்களா, என்ன பேஸ் சூஸ் பண்ணிருக்காங்கன்னா 2NaOH. NaOH அது சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து அலுமினியம் கூட ரியாக்ட் ஆகும்போது இங்க என்ன கொடுக்குது, Na அலுமினியம் பாருங்க, அலுமினியம் ஒரு பேஸ் கூட. ஓகேங்களா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, அப்படி ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இது சோடியம் அலுமினேட் பிளஸ் ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, மோஸ்ட்லி பேஸ் வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகாதுப்பா. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அலுமினியம் அண்ட் ஜிங்க், அலுமினியம் ஜிங்க் மட்டும் என்ன ஆகும், இந்த பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, இது ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, reaction with non-metal oxides. All base react with non-metal oxide to form salt and water. For example, sodium hydroxide react with carbon dioxide to form sodium carbonate. ஓகேங்களா, இங்க பாருங்க NaOH. இப்போ இந்த OH அப்படின்னு present ஆயிருந்தது, that is a base அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ ஆசிட்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுல வந்து ஒரே ஒரு H மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனா பேஸ்ல OH ரெண்டுமே இருக்கும், Oவும் இருக்கும் H இருக்கும். ஓகேங்களா, அப்படி OH இருந்தா அது வந்து பேஸ், H மட்டும் இருக்கு, Oவே இல்ல H மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அது என்ன எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், தட் இஸ் கால்ட் as ஆசிட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா, இங்க வந்து பாருங்க NaOH. ஓகேங்களா, சோடியம் ஹைட்ராக்சைடு it reacted with carbon dioxide react ஆச்சு அப்படின்னா it gives Na2CO3 plus H2O. ஓகேங்களா, வாட்டர் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, NaOH இது ஒரு பேஸ். OH குரூப் இருந்தாலே அது என்ன சொல்லுவோம் நம்ம, அது வந்து ஒரு பேஸ். ஓகேங்களா, ஒரே ஒரு H மட்டும் இருக்கு பாருங்க, HCl, HNO3. ஓகேங்களா, H2SO4. இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, H மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா, இங்க பக்கத்துல என்ன இல்ல, ஒரு இதுக்கு முன்னாடி வந்து என்ன இல்ல, ஓவே இல்ல. ஓகேங்களா, அப்போ H மட்டும் தான் இருக்குன்னா அது என்ன, அது வந்து it is called as acid. ஓகேங்களா, இதுவே OH இருக்கு அப்படின்னா, OH means ஹைட்ரோ ஆக்சைடு இருக்கு அப்படின்னா that is called as base. ஓகேங்களா, இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன எது கூட ரியாக்ட் ஆகுது, ஒரு கார்பன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா it gives என்ன கொடுக்குது, sodium carbonate plus water. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, react with aluminum salts. Base react with ammonium salts to form metal salts, ammonia gas and water. இங்க பாருங்க, இதுவே பேஸ் வந்து ஒரு அம்மோனியம் சால்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு என்ன கொடுக்குதுன்னா ஒரு மெட்டல் சால்ட்ஸ், அம்மோனியா கேஸ் அண்ட் வாட்டர் வந்து கொடுக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்க NH4Cl. இது வந்து பாத்தீங்கன்னா NH4Cl plus ஒரு பேஸ் NaOH பேஸ் கூட ரியாக்ட் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்குது, NaCl, சோடியம் குளோரைட் plus
NH3 இதுதான் அமோனியா கேஸ் பிளஸ் வாட்டர் H2O வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ இந்த NaCl அமோனியம் சோடியம் குளோரைடு ஓகேவா இப்போ நம்ம நார்மலா சால்ட் நம்ம வந்து ஃபுட்ல சேர்த்துக்கிறோமா அதோட கெமிக்கல் நேம் வந்து நம்ம நார்மலா சாப்பிடுற சால்ட்டோட கெமிக்கல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு NaCl ஓகேங்களா இந்த NH3ன்றது அமோனியா ஓகேங்களா இங்க வந்து என்ன பண்ணுது அமோனியா கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அட் லாஸ்ட் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா வாட்டர் H2O வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க though acids and base have some unique properties they have certain similarities between them some of them are given below ஓகேங்களா they are corrosive in nature acidum வந்து அரிக்கிற தன்மை இருக்கும் பேஸுக்கும் என்னது அரிக்கிற தன்மை இருக்கு ஓகேங்களா they undergo ionization in aqueous solution ஓகேவா ionization அப்படினா என்னது எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்றது ஓகேங்களா எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும் இல்ல எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணும் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் படிச்சிருக்கீங்களா சோ ஒன்னு எலக்ட்ரானை லாஸ் பண்ற கெபாசிட்டி இருக்கும் இல்ல கெயின் எலக்ட்ரானை கெயின் பண்ற கெபாசிட்டி இருக்கும் ஓகேங்களா they conduct electricity in aqueous solution aqueous அப்படினா just nothing but liquid ஓகேங்களா அப்போ லிக்விட்ல என்ன பண்ணும் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் ஓகேங்களா they undergo neutralization reaction ஓகேங்களா neutralization reaction பத்தி பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா ஆனா இங்க என்னன்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி neutralization அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிடும் பேஸும் வந்து கலந்துச்சு அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு சால்ட்டும் and வாட்டர் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இங்க வந்து பாருங்க ஏதாச்சும் ஒரு ஆசிட் ஓகேவா ஆசிட் பிளஸ் பேஸ் வந்து mix பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு சால்ட்டும் பிளஸ் வாட்டர் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகேவா இந்த ரியாக்ஷன் பேர் தான் என்னது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் एक्चुअली இது வந்து ஒரு 2 மார்க்ஸ் ஓகேவா இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க புரியுதா ஓகேங்களா நெக்ஸ்ட் ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா थैंक यू